வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் செட்டப் சேனல். நம்ம சேனலில் நம்ம பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான டெய்லி அனாலிசிஸ் தென் ப்ரொடக்ஷன்ஸ் தாங்க பார்த்துட்ருக்கோம். தென் ஆப்ஷன் பையிங்கான பர்டிகுலர் செட்டப்ஸும் நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணுற செட்டப்ஸை ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக ட்ரேடிங் வியூவில் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிட்டு ஃபர்தர் கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் நீங்கள் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே போதும். ஷியோராக மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் தான் நம்மளோட எவ்ரிடே மார்க்கெட் மொமெண்டமும் போயிட்டுருக்கு. ஸோ எவ்வளோ கிரிட்டிக்கலான ஸ்டேட் இருந்தாலும் நம்ம வரி பண்ண வேண்டிய தேவையே இல்லை. பிகாஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணுற டார்கெட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிட்டு கொஞ்சம் கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணணும். கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் நீங்கள் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஷியோராக வந்துட்டு ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக எக்ஸிட் ஆகலாம். ஸோ அந்த அளவுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்க செட்டப்ஸ் வந்துட்டு மார்க்கெட்டில் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க இப்போது டியூஸ்டேக்கான நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டிக்கான ஒரு அனாலிசிஸ் நம்ம பார்த்துட்டு தென் வெட்னஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பேங்க் நிஃப்டிக்கான இன்றைக்கான அனாலிசிஸ், டியூஸ்டேக்கான அனாலிசிஸ் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ நம்ம செட்டப்ஸை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் 10 minutes நம்ம எந்த ட்ரேட்ஸுமே அட்டன் பண்ண மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். தென் என்ன பண்ணுவோம், நம்ம கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணுவோம். நம்ம லைனில் நமக்கு கன்ஃபர்மேஷன் வேணும். ஸோ என்ட்ரி ஆக மாட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் 10 minutesம் சரி, லாஸ்ட் 20 minutesம் சரி, நம்ம எந்த ட்ரேட்ஸுமே அட்டன் பண்ண மாட்டோம். ஸோ என்ட்ரிக்கான பெஸ்ட் டைமாக நம்ம அந்த டைமிங்கை நம்ம சூஸ் பண்ணுறது கிடையாது. ஏன் அப்படிங்கிற ரீசன் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோவை கொஞ்சம் கிளியராக வாட்ச் பண்ணிவிட்டு தென் ஃபர்தராக ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணுங்கள். ஷியராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங்கோட நம்மளோட எவ்ரிடே மொமெண்டமும் இருக்கும், குட்டி குட்டி ஸ்டாப் லாஸோட. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போது டியூஸ்டே அனாலிசிஸ் நம்ம பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் 10 minutes நம்ம எந்த ட்ரேட்ஸும் அட்டன் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் நம்ம லைனில் கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணும்போது இங்கே நம்ம லைனில் ஆக்சுவலாக மார்க்கெட் கொஞ்சம் டவுன்வர்ட்ஸில் மொமெண்டம் இருந்தது. பட் நம்ம லைனில் டச் ஆகி இங்கே ரிவர்சல் மொமெண்டம் நமக்கு கொடுத்தது. ஸோ இங்கே ரிவர்சலில் நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷனும் இருந்தது இல்லையா. ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேனில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவில் நீங்கள் உங்கள் பையிங் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க, ரைட். 60671 நீங்கள் உங்கள் பையிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ இங்கே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா பாருங்கள், சூப்பராக இருந்தது இல்லையா. ஸோ இங்கேருந்து இதோட ஹைக் வரைக்குமே நமக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு அப்வர்ட் மொமெண்டம் தான் இருந்தது. ஸோ அந்த ரீசனால் நீங்கள் வந்துட்டு 60787 வரைக்குமே வந்துட்டு ஒரு 116 பாயிண்ட் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கை நீங்கள் இந்த சிங்கிள் ட்ரேடில் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிவிட்டு எக்ஸிட் ஆகிருக்கலாம். ஓகே. ஸோ வித் சிங்கிள் ட்ரேட் ஒரு 116 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் மேக்ஸிமமாக எடுத்துகிட்டு போயிருக்கலாம் உங்களோட ப்ராஃபிட் புக்கிங்கை. ஸோ இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேட். தென் செகண்ட் ட்ரேட் பார்க்கலாம். செகண்ட் என்ன பண்ணுவோம், அகைன் நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம கன்ஃபர்மேஷனுக்காக நம்ம வெயிட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணும்போது இங்கேயே நமக்கு சடன் செகண்ட் கன்ஃபர்மேஷனும் கிடைச்சது இல்லையா. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அகைன் தான் அந்த நம்ம லைன்லேயே ட்ராவல் இருந்தது, மார்க்கெட் மொமெண்டம் இருந்தது. பட் சடனாக இங்கே நமக்கு என்ன ஆச்சுன்னா வந்துட்டு இங்கேயும் ஒரு ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் தான், நம்ம லைனில் டச் ஆகிட்டு இங்கே ரிவர்சலில் ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேனில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங்கில் நம்ம பை பண்ணியிருப்போம், ரைட். நீங்கள் பை பண்ணியிருப்பீங்க 60712 நம்ம பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். பட் இங்கேயும் நமக்கு என்னாச்சுன்னு பாருங்களேன், கொஞ்சம் கூட ஒரு மொமெண்டமே இல்லை. ஆக்சுவலி நம்ம டார்கெட் செட் பண்ணது கொஞ்சம் கூட நமக்கு அச்சீவ் ஆகலை இல்லையா. ஸோ இங்கே வந்துட்டு ப்ராப்பரான மொமெண்டமே கொடுக்காம ஒரே லைனில் தான் ஃபுல் மொமெண்டம் கொஞ்சம் ஒரு ரொம்ப நேரமாகவே அப்படியே இருந்துட்டு அதுக்கப்புறமா ஒரு குட்டி ஹைக் நமக்கு கொடுத்தது இல்லையா. பட் நமக்கு என்னாச்சு அப்படின்னா வந்துட்டு நம்ம லைனில் நமக்கு என்னாச்சு, ஸ்டாப் லாஸ் ஹிட். ஓகே. ஸோ ஏன்னா இங்கே நமக்கு கன்ஃபர்மேஷன் இருந்தது, ப்ராப்பரான மொமெண்டம் கிடைக்கல, ஸ்டாப் லாஸ் ஹிட், தட்ஸ் இட். ஸோ இங்கே என்ன எப்போவுமே என்ன பண்ணுவோம்னா நம்ம வந்து கன்ஃபர்மேஷன்ஸ் எப்படி நம்ம டிசைட் பண்ணிட்டு நம்ம வந்து டார்கெட் டிசைட் பண்ணணும். அட் த சேம் டைம் ஸ்டாப் லாஸும் டிசைட் பண்ணிட்டு தான் நம்ம எவ்ரி ட்ரேட்ஸுமே வந்து நம்ம என்டர் ஆகணும். ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே நமக்கு ஸ்டாப் லாஸ் செட் பண்ணும்போது இந்த மொமெண்டமில் நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட்டுங்க இந்த ட்ரேடு. ஸோ இங்கே ஒரு 51 பாயிண்ட் ஆக்சுவலாக இதோட ஹைக்லன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 60763. ஓகே. ஸோ ஒரு 51 பாயிண்ட் வரைக்கும் நம்மளோட செகண்ட் ட்ரேட் வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட். ஸோ இதுதான் நம்மளோட செகண்ட் ட்ரேட். தென் தேர்ட் ட்ரேட் பார்க்கலாம். தேர்ட் பார்த்திங்க அப்படின்னா அகைன் கன்ஃபர்மேஷனுக்கு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே அழகாக இங்கேயும் ஒரு நமக்கு வந்து டவுன் ட்ரெண்டில் இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்தது. ஸோ ஒரே மொமெண்டமாக இருந்தது. பட் இங்கே என்னாச்சுன்னு பார்த்தீங்களா, இங்கே நமக்கு வந்துட்டு நம்ம லைனில் வந்துட்டு இங்கே ஒரு டவுன்வர்ட் கன்ஃபர்மேஷன். ஸோ இதை நீங்கள் கன்ஃபர்மேஷன் கேனில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவில் நீங்கள் பை பண்ணியிருப்பீங்க. இப்போ நமக்கு டவுன் ட்ரெண்டில் நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. ஸோ என்ன பண்ணுவோம், நம்ம புட் ப்ரைஸில் நம்ம பை பண்ணணும். ஓகே. 2 கான்செப்ட்ஸ் தான். அப் ட்ரெண்டில் இங்கே நமக்கு ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் அப் ட்ரெண்டில் கிடச்சிது. ஸோ கால் ப்ரைஸில் நம்ம பை பண்ணோம். ஸோ இங்கே நமக்கு டவுன் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன். ஸோ என்ன பண்ணணும்னா புட் ப்ரைஸில் நம்ம பை பண்ணணும். இந்த க்ளோசிங் வேல்யூவில் நீங்கள் பை பண்ணியிருப்பீங்க, ரைட். 60714 நம்ம பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். ஸ்டார்ட் பண்ணியிருந்தா இங்கேருந்து பாருங்களேன், இதோட லோ வரைக்கும் இல்லையா 60531 வரைக்கும், இதோட லோ பாயிண்ட் வரைக்கும் ஒரு
183 பாயிண்ட் நீங்கள் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் நீங்கள் ஏர்ன் பண்ணியிருக்கலாம், எடுத்துகிட்டு போயிருக்கலாம். ஸோ 183 பாயிண்ட் வரைக்கும் ஒரு சூப்பர்பான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் உங்களோட தேர்ட் ட்ரேடை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். இதுதான் நம்மளோட தேர்ட் ட்ரேட். தென் ஃபோர்த் அண்ட் ஃபைனல் ட்ரேடும் நம்ம பார்த்துடலாம் வாங்க. ஸோ அகைன் என்ன பண்ணுவோம், கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணுவோம். இதில் நம்ம ஃபாலோ பண்ணுற மெயின் தீம் என்ன அப்படின்னா வந்துட்டு கன்ஃபர்மேஷன் வேணுங்க. நம்ம லைனில் நமக்கு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் இருக்கணும். ஒன்று ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் இருக்கணும், இல்லையா பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் இருக்கணும். போத் கன்ஃபர்மேஷன்ஸில் எனி ஒன் நமக்கு கம்பல்சரி இருக்கணும். கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் மட்டும்தான் நம்ம ட்ரேட்ஸ் அன்றைக்கி டேயில் நம்ம ட்ரேட்ஸே எடுப்போம். கன்ஃபர்மேஷன் இல்லைன்னா நம்ம ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணுறதே இல்லை. 0 ட்ரேட்ஸ் இருந்த நாட்களும் கூட உண்டு. ஓகே, ஸோ மார்க்கெட்டில் ப்ராப்பரான மொமெண்டம் இல்லை, நிறைய ஃப்ளக்சுவேஷன்ஸோடு இருக்கிற டைமில் வந்துட்டு நமக்கு வந்து ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன்ஸும் நம்ம லைன் கொடுக்காது. ஸோ அந்த அளவுக்கு தான் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்க இந்த பர்டிகுலர் செட்டப்ஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டாக மார்க்கெட்டில் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. நம்மளோட மெயின் மோட்டிவ் மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸ், இது மட்டும்தான். ஸோ வந்துட்டு எப்போவுமே ப்ராஃபிட்டை மேக்ஸிமமாக எடுத்துகிட்டு போகணும். லாஸ் ஹிட் ஆனாலே அதை ரொம்ப ரொம்ப மினிமைஸ் பண்ணி எப்படி கொண்டு வரணுங்கிறது தான் நம்ம எவ்ரிடே நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க செட்டப்பில் நம்ம எவ்ரிடே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்க செட்டப்பும் அந்த அளவுக்கு தான் மார்க்கெட்டில் மொமெண்டம் மூவிங்கில் இருக்குது. ஸோ நீங்கள் எவ்ரி அனாலிசிஸ் கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. ட்ரேடிங் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம செட்டப் பற்றின அக்யூரசி லெவல் பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். அது கண்டிப்பாக அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க ஃபோர்த் ட்ரேட் நம்ம பார்த்துடலாம். ஸோ நம்ம லைனில் நமக்கு இங்கே பார்த்தீங்களா, இங்கே ரிவர்ஸ் ஆச்சு. பட் இங்கே என்னாச்சுன்னா மார்க்கெட் வந்துட்டு டவுன்வர்டில் போச்சு. பட் சடனாக ரிவர்ஸ் ஆகிட்டு நம்ம லைனில் ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அப் ட்ரெண்டில் இங்கே நமக்கு ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன். ஸோ இதை வந்து கன்ஃபர்மேஷன் கேனில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 60627 நீங்கள் பை பண்ணியிருப்பீங்க, ரைட்? இங்கே நம்ம கால் ப்ரைஸில் பை பண்ணுவோம். பை பண்ணிவிட்டு பை பண்ணுற மொமெண்ட்லேயே நீங்கள் உங்கள் டார்கெட் அட் த சேம் டைம் ஸ்டாப் லாஸ் டிசைட் பண்ணிவிட்டு உள்ள ட்ரேட் என்ட்ரானீங்கனாலே போதும். இங்கேருந்து பார்த்தீங்களா, இங்கேருந்து ஒரு மினிமமான ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக எக்ஸிட் ஆகிருக்கலாம். 60709 வரைக்கும் ஒரு 82 பாயிண்ட் இந்த சிங்கிள் ட்ரேட்லேயே ஒரு 82 பாயிண்ட் வரைக்கும் நீங்கள் ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கோடு நீங்கள் நீட்டாக உங்கள் ட்ரேடை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். ஸோ இன்றைக்கி நமக்கு பேங்க் நிஃப்டியில் 4 ட்ரேட்ஸுமே இருந்தது இல்லையா? 4 ட்ரேட்ஸில் ஒரு சிங்கிள் ட்ரேட் மட்டும் நம்ம வந்து என்னாச்சு அப்படின்னா ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட், நம்மளோட செகண்ட் ட்ரேடில் ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் வித் 51 பாயிண்ட்ஸ். பட் நம்மளோட ப்ராஃபிட் புக்கிங் பார்த்தீங்கன்னா ஒரு 381 பாயிண்ட் மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் தான் பேங்க் நிஃப்டியில் இன்றைக்கான நம்மளோட ஸ்டேட்டஸ். ஸோ இதை நீங்கள் லெஸ் பண்ணிட்டீங்கன்னாலும் 330 பாயிண்ட்ஸ் பேங்க் நிஃப்டியில் மட்டும் நீங்கள் இன்றைக்கி டியூஸ்டே ஸ்டேட்டஸ் படி ஒரு 330 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோடு நீங்கள் இன்றைக்கி டேவை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். யூஸிங் அவர் ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ், நம்ம டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம ப்ரொவைட் பண்ணுற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், தென் நம்ம லைனில் நம்ம ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன்ஸ் கிடச்சி நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் வந்து உங்கள் ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா ஷியோராக வந்துட்டு சூப்பர்பான ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் தான் நம்மளோட எவ்ரிடே ட்ரேட்ஸும் நமக்கு மார்க்கெட்டில் மொமெண்டம் போயிட்டுருக்கு. ஸோ தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நம்ம செட்டப் பற்றின அக்யூரசி லெவல் பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம வந்துட்டு நாளைக்கு வெட்னஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்னங்கிறது இப்போ நம்ம பார்த்துடலாம். ஸோ நாளைக்கு மார்க்கெட் மொமெண்டம் அப் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா அதுக்கான ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்துடலாம். 60675, தென் 60895, then 6111, 3, then 61334, then 61505, then 61764. ஓகே, இது வந்து நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய பேங்க் நிஃப்டிக்கான டார்கெட்ஸ் ஃபார் அப் ட்ரெண்ட்ஸ். சிம்லி நம்ம டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கும் நம்ம பார்த்துடலாம். ஸோ நம்ம வரி பண்ணணும்னு நம்ம வந்துட்டு மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ஸில் இருக்குமோ இல்லை மொமெண்டம் டவுன் ட்ரெண்ட்ஸில் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு ஃபீலும் நமக்கு தேவையில்லை. பிகாஸ் நம்ம போத் டார்கெட்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் போத் டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ப்ராப்பராக ட்ரேடிங் வேலை ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிட்டு கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு உங்கள் ட்ரேட்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ நம்ம டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கான டார்கெட்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 60521, then 60296, then 60084, then 59833, 59697, then 59439.
ஸோ இதான் நம்ம நாளைக்கு வெனஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய பேங்க் நிஃப்டிக்கான ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் இதுதான். ஸோ இந்த டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக ட்ரேடிங் மேலே ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணி ஃபர்தர் கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு உங்கள் ட்ரேட்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஷூராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் நம்மளோட மார்க்கெட் மொமெண்ட்டாக போயிட்டுருக்கு. ஸோ நாளைக்கு மார்க்கெட் மூவ் எப்படி இருக்குங்கிறத நாளைக்கு அனாலிசிஸ் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம நிஃப்டி 50க்கான டியூஸ்டேக்கான அனாலிசிஸ், தென் வெனஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்னங்கிறதும் இப்போ இந்த வீடியோவில் பார்த்து. ஸோ இப்போ நிஃப்டி 50க்கான டியூஸ்டே அனாலிசிஸ் நம்ம பார்த்துடலாம். ஸோ சேம் தான் இல்லையா, நம்ம ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேட்ஸுமே பை பண்ண மாட்டோம். ஸோ நம்ம ஒரு ஸ்ட்ராங்கான கன்ஃபர்மேஷன் நமக்கு வேணும். ஸோ கன்ஃபர்மேஷனுக்கு எப்போவுமே நம்ம வெயிட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம லைனில் நம்ம கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம லைனில் அழகாக ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்தது. மார்க்கெட்டிங் வந்து அப் ட்ரெண்ட்ஸில் தான் இருந்தது. பட் சடனாக நம்ம லைனில் டச் ஆகிட்டு இங்கே ரிவர்சலில் இங்கே ஒரு ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் இருந்தது இல்லையா. ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 25942 நீங்கள் பை பண்ணியிருப்பீங்க ரைட். இப்போ நம்ம இது வந்து நமக்கு டவுன் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன். ஸோ என்ன பண்ணுவோம், புட் ப்ரைஸில் நம்ம பை பண்ணியிருக்கணும். பை பண்ணியிருந்தோம் அப்படின்னா இங்கே நமக்கு வந்துட்டு ஒரு ரொம்ப மினிமமாக நீங்கள் டார்கெட் செட் பண்ணியிருந்தால் உங்களுக்கு அச்சீவ் ஆகிருக்கலாம். பட் நம்ம ரூல் படி பார்த்தீங்க அப்படி நம்ம செட் பண்ண டார்கெட் படி பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு அச்சீவ் ஆகலை. இங்கே ஒரு குட்டி ஸ்டாப் லாஸ் தாங்க ஹிட் ஆச்சு. ஆக்சுவலி இங்கே வந்துட்டு ஒரு 28 பாயிண்ட்ஸ் வரைக்கும் இங்கே ப்ராஃபிட் உண்டு தான். பட் நமக்கு கிடையாது. இப்போ நான் அட்டன் பண்ணதில் வந்துட்டு எனக்கு வந்துட்டு இங்கே ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் ஆச்சு ஆக்சுவலி. ஓகேயா. ஸோ இதோட ஹைக்கில் நமக்கு ஸ்டாப் லாஸ் செட் பண்ணும்போது 25962 வந்துட்டு இங்கே ஒரு 20 பாயிண்ட்ஸ் வரைக்கும் எனக்கு இங்கே ஸ்டாப் லாஸ் தான் ஹிட். ஓகே. ஸோ இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ரேட். தென் செகண்ட் ரேட் பார்க்கலாம். செகண்ட் பார்த்தீங்கன்னா உடனே இங்கே என்ன இருந்ததுன்னா, நான் அதே ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் தான். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே மார்க்கெட் மறுபடியும் ரிவர்ஸ் ஆச்சு, லைனில் டச் ஆகிட்டு ஒரு ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் இருந்தது. ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 25947 நம்ம பை பண்ணியிருந்தோம் அப்படின்னா இங்கேயும் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு மொமெண்டம் கொடுக்கல. ஸோ இங்கே என்னாச்சுன்னா, இதுவும் எனக்கு என்னாச்சு அப்படின்னா வந்துட்டு நமக்கு என்னாச்சு, ரிவர்ஸ் ஆகிட்டு சடனாக இதுவும் நமக்கு ஒரு ஸ்டாப் லாஸ் தாங்க ஹிட். ஆக்சுவலி ஒரு 18 பாயிண்ட்ஸ் ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட், ஒரு மினிமமான ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆக்சுவலாக இங்கேயுமே. ஸோ போத்துமே பார்த்தீங்கன்னா இப்போ 2 ட்ரேட்ஸும் சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ட்ரேட் ரெண்டுமே வந்துட்டு நம்ம ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் ஆச்சு. ஒரு 38 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு ஆக்சுவலி. ஸோ நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு அகைன் நம்ம லைனில் அகைன் இங்கே 2 டைம்ஸ் நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு இல்லையா. ஸோ அப்போது நம்ம என்ன பண்ண மாட்டோம், இந்த லைனை நெக்ஸ்ட் நம்ம கன்ஃபர்மேஷன் லைனாகவே நம்ம சூஸ் பண்ண மாட்டோம். அதுதான் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க ஸ்ட்ராட்டஜிஸில் இதுவும் ஒன்று. ஸோ இந்த லைனை நம்ம கன்ஃபர்மேஷன் லைனை நம்ம சூஸ் பண்ண மாட்டோம். பிகாஸ் வந்துட்டு அகைன் 2 டைம்ஸ் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனதுனால. ஓகே. ஸோ இங்கே வந்துட்டு இல்லை, நான் லேட்டராக என்ட்ரானதுனால எனக்கு கன்ஃபர்மேஷன் இருந்தது, அதனால நான் பை பண்ணேன்னு நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நத்திங் டு வரி, நீங்கள் பண்ணலாம். பட் இங்கே இப்போ நம்ம ஃபாலோ பண்ணிருக்க ஸ்ட்ராட்டஜிஸ் படி இன்னைக்கு டே எப்படி இருந்ததுன்னு பார்க்கும்போது நமக்கு 2 டைம்ஸ் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு. பட் இந்த லைனை நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண மாட்டோம், கன்ஃபர்மேஷன் லைனை நம்ம சூஸ் பண்ண மாட்டோம். ஸோ என்ன பண்ணுவோம், இதோட டாப் ஆர் பாட்டம் லைனை தான் நம்ம சூஸ் பண்ணுவோம். டாப் 10 ட்ரெண்ட் லைன் ஆர் பாட்டம் ட்ரெண்ட் லைனை தான் நம்ம நெக்ஸ்ட் கன்ஃபர்மேஷனாக நம்ம சூஸ் பண்ணுவோம். ஸோ பட் இங்கே எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்தது. பட் இந்த லைனில் அகைன் இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் மறுபடியும் இங்கே 3 கன்ஃபர்மேஷன் நமக்கு இந்த லைனில் இருந்தது. பட் நம்ம ஃபாலோ பண்ணுற ஸ்ட்ராட்டஜிஸில் இதுவும் ஒன்று. ஸோ நான் என்ன பண்ண மாட்டேன்னா, இதை வந்து என்னோட நெக்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் லைனாக நாங்கள் சூஸ் பண்ணுறது கிடையாது. ஓகே. ஸோ இப்போ எனக்கு வந்து மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ஸில் இருந்தது மொமெண்டம். ஸோ அந்த ரீசனால் என்னோட பாட்டம் லைனை நான் இப்போ நெக்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் லைனாக சூஸ் பண்ண போகிறேன். ஸோ இங்கே என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு இங்கே பாருங்கள், இதான் என்னோட பாட்டம் லைன். ஸோ இது வந்துட்டு இந்த லைனில் எனக்கு கன்ஃபர்மேஷனுக்காக நான் வெயிட் பண்ணுறேன். பிகாஸ் எனக்கு டவுன் ட்ரெண்ட்ஸில் மொமெண்டம் மார்க்கெட் ரைட். ஸோ அப்படி இருக்கும்போது நான் என்னோட நெக்ஸ்ட் பாட்டம் லைனில் வந்துட்டு எப்போ கன்ஃபர்மேஷன் கிடைக்குமோ அந்த டைமில் தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம பையிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அகைன் இங்கே நமக்கு அழகாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு நம்ம லைனில் டச் ஆகிட்டு இங்கே மார்க்கெட் மறுபடியும் என்னாச்சுன்னு பார்த்தீங்களா, இங்கே நம்ம லைனில் இங்கே ஒரு பிரேக் அவுட் கிடச்சிது. ஸோ இங்கே வரைக்கும் வந்துச்சு, ஆனால் வந்துட்டு இங்கே அழகாக நம்ம லைனில் டச் ஆகிட்டு இங்கே நமக்கு அப் ட்ரெண்ட்ஸில் அழகாக ஒரு கன்ஃபர்மேஷன் ரைட். இங்கே வந்து நமக்கு என்ன பண்ணுவோம், கால் ப்ரைஸில் நம்ம பை பண்ணுவோம். ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங்கில் நீங்கள் உங்கள் பையிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம் ரைட். 25911 ஸோ ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கேருந்து பாருங்கள் இதோட ஹைக்கு வரைக்கும் நமக்கு ஒரு ப்ராஃபிட் புக்கிங். ஆக்சுவலாக 25967 வரைக்கும் ஒரு 56 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீட்டாக நீங்கள் உங்களோட தேர்ட் ட்ரேடை கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். ஓகே. ஸோ இன்றைக்கி ஆக்சுவல் கன்ஃபர்மேஷன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நமக்கு வந்து ஆக்சுவலாக இங்கே ஒரு 2 கன்ஃபர்மேஷன்ஸ் இருந்தது, இங்கே 3 டைப் ஆஃப் கன்ஃபர்மேஷன்ஸ் இருந்தது. சிமிலர்லி இங்கேயும் கன்ஃபர்மேஷன் உண்டு இல்லையா. பட் நம்ம அட்டன் பண்ணது ஒன்லி இங்கே ஒரு 2 கன்ஃபர்மேஷன் கிடச்சி அட்டன் பண்ணோம், ஸ்டாப் லாஸ் ஹிட். அந்த ரீசனால் நம்ம நெக்ஸ்ட் இந்த லைனை நம்ம சூஸ் பண்ண மாட்டோம் கன்ஃபர்மேஷன் லைனாக. ஸோ பாட்டம் லைனை சூஸ் பண்ணி அதில் ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்தது, நமக்கு அப் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன் இருந்தது.
ஸோ அந்த கன்ஃபர்மேஷனை சூஸ் பண்ணி அங்கே ஒரு நீட்டாக ஒரு 56 பாயிண்ட் வரைக்கும் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நம்மளோட இன்றைக்கி டியூஸ்டேக்கான ட்ரேட்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணோம். ஸோ ஓவரால் நிஃப்டி 50 மட்டும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம 38 வந்துட்டு நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் இல்லையா. ஸோ 56 ஏர்ன் பண்ணோம். ஓவரால் நமக்கு ஒரு 18 பாயிண்ட் ப்ராஃபிட் புக்கிங்கில் தான் நம்ம நிஃப்டி 50லையும் இருந்தோம். லாஸ் நமக்கு கிடையாது. ஒரு 18 பாயிண்ட் வந்துட்டு ஒரு மினிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் நமக்கு டியூஸ்டே ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். யூசிங் அவர் ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் நம்ம டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணிங்கன்னா ஓகே. ஸோ ஓவரால் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி அங்கே ஒரு 330 ப்ளஸ் இங்கே ஒரு 18. ஸோ ஒரு 348 பாயிண்ட் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் தான் நம்மளோட டியூஸ்டே பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50 போத் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு 348 பாயிண்ட் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் நம்மளோட டியூஸ்டே ஸ்டேட்டஸ் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் டியூஸ்டேக்கான ஃபுல் கிளியர் அனாலிசிஸ் இப்போ நம்ம பார்த்தோம். ஸோ வாங்க இப்போ நிஃப்டி 50க்கு நம்ம நாளைக்கு வெனஸ்டே ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரெடிக்ஷன் டார்கெட்ஸ் என்னங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அப் ட்ரெண்ட்ஸில் நாளைக்கு மார்க்கெட் மொமெண்டம் இருந்ததுன்னா அதுக்கான ஃபர்ஸ்ட் டார்கெட் நம்ம பார்த்துடலாம். 25961 260 11 260 93 261 76 262 41 263 41. ஸோ இது நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் ஃபார் நிஃப்டி 50 அப் ட்ரெண்ட்ஸில் இருந்தது அப்படின்னா சிமிலர்லி நம்ம டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கும் நம்ம பார்த்துடலாம். 25871 தென் 25779 then 25653 25530 then 25443 then 25351. ஸோ இதான் நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய வெனஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டிக்கான டார்கெட்ஸ் தான் இப்போ நம்ம பார்த்துருக்கோம் இந்த வீடியோவில். ஸோ நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்க இந்த டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக ட்ரேடிங் வியூவில் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிட்டு ஃபர்தர் கன்ஃபர்மேஷனுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் நீங்கள் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே போதும். ஷியோராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் தான் நம்மளோட எவ்ரிடே மார்க்கெட் மொமெண்டமும் போயிட்டுருக்கு. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரேடிங் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸஸ்க்கும் நம்ம செட்டப் பற்றின அக்யூரசி லெவல் பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். அது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.